ஒரு மனிதன் எவ்வளோ நோயாளியாக இருந்தாலும் சாகும்போது ஆரோக்கியமாக தான் சாவான். அது தெரியுமா உங்களுக்கு? கக்கெல்லாம் வெளியே தள்ளுருவான், உச்சாலாம் வந்துடும், எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு உடம்பு ஃப்ரெஷ்ஷாகி தான் போவான். நேச்சுரல் டெத்து. அவனால் அடக்கி வச்சுருந்த அந்த மலம் எப்படி வெளியே வந்தது? அப்போ உடம்புக்கு தெரியுது இனிமேப்பட்டு இங்கே நம்ம உள்ளே மனசுக்கு தெரியுது உள்ளே இருக்கு போகிறது இல்லைன்னு. அப்போ சரி பண்ணிட்டு போகுது. புரியுதா? வாழும்போதே சாவ கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வாழ்ந்தீங்கன்னா எப்படி நல்லா ஆகாமல் போகும்? அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இப்படி கேட்குறீங்களா? நான் இப்படி கேட்குறேன். எப்படி நல்லாக்காமல் இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக? ஏன் நோயோடு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ பயிற்சிகள்லாம் இருக்குது, உணவு முறைகள்லாம் இருக்குது. ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா சரியாகும். சரியா? அதில் சில பேர்லாம் செய்கிறாங்க. இப்போ சித்த மருத்துவம்லாம் செய்கிறவங்களாம் சில பேர் சொல்லுவாங்க, மருந்தெல்லாம் தருவாங்க. என்ன தப்பு நடக்குதுன்னா அவங்க கற்றுன்னு செய்கிறாங்களே தவிர ப்ராக்டிஸ் பண்ணி வரல. அவங்க யாரோ சொன்னாங்க, செஞ்சாங்க, கடகன்னு அதேமாதிரி செஞ்சுக்கிறாங்க. அவன் மருந்து செய்யறதுக்காக வேண்டிய இப்போ பரசு இது கண்டதை போட்டு இடிச்சு துத்தநாங்கெல்லாம் போட்டு இடிச்சு செஞ்சு கொடுத்துருவான். அதுவே உங்களுக்கு ஒரு நோயை உண்டாக்கிடும். புரியுதா? நான் சொல்கிறேன், சாதாரண சாப்பாடு சாப்பிட்டுன்னு மனசை ஆரோக்கியமாக வச்சுன்னு என் பயிற்சி பண்ணால் நோய் நல்லாயிடும். சரி, இதுக்கு சுற்றி வலிக்கல. நான் இவ்வளோ பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன், பயிற்சி செஞ்சால் நல்லா ஆகிடும்ட்டு. ஆகாது. ஏன் ஆகாது? பயிற்சி செஞ்சீங்க, சாப்பாடை மாற்றலை, சுற்றிக்கிறவங்க பேச்சு கேட்டீங்க, நல்லாவும் ஏன் கன்ஃபியூஸ் ஆகினுக்கிறீங்க? புரிஞ்சிடுச்சா? கம்முனே இருந்து நல்லா கம்முனு என் பயிற்சியை செஞ்சு நல்லா சாதாரணமாக சாப்பாடெலாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நோய் நல்லாயிடும். வேணால் டெஸ்ட் பண்ணிக்கலாம், என்கிட்ட பயிற்சி கூட எடுத்துக்குவானா. எல்லா மாத்திரை மதியம் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு நிம்மதியாக தூங்கி கொஞ்சமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து பாருங்கள், உடம்புல கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறமா பயிற்சி கற்றுக்கலாம். ஓ, இந்த சொன்னது கரெக்ட் தான், நம்ம சந்தோஷமாக இல்லை, சந்தோஷமான பாட்டெலாம் பாடுவீங்களா? ரொம்ப பிடிச்ச பாட்டுண்ணா உங்களுக்கு? பிடிச்ச பாட்டு பார்த்த முதல் நாளே, அந்த பாட்டா? உன்னை சீக்கிரம் நல்லாயிடுவீங்க, சீக்கிரம் நல்லாயிடுவீங்க. பாட்டு தானே ஏன் சொன்னேன்னாக்கா அப்படி இல்லை, நீங்கள் எந்த மாதிரியான ரசிகர்னு ஒன்று இருக்குது, உடனே ஒத்துக்கிற ஆள் நீங்கள். அதனால் அந்த பாட்டு பிடிச்சிக்குது. அந்த பண்பு தான் ஜெயிச்சிடலாம்.